அகில இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அனிதன் அவர்களை நான் இன்று சந்திக்கிறேன். வேறு சந்தித்ததுக்கு ஒரு விசேடமாக நேற்று முன்தினம் என்று நினைக்கின்றேன் ஒருவரை சந்தித்திருந்தேன். அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் இவரை பற்றியும் நீண்ட நேரம் கதைத்திருந்தார். எனக்காக நிச்சயமாக அவரோட நேர்காணல் ஒன்று காண வேண்டும் என்கின்ற அந்த இதனால் நான் இவரை உடனே அழைத்தேன். இவர் வந்தார். அந்த வகையில் நீங்களே உங்களை பற்றி கூறுங்கள். நான் அனிதன், கணேசன் அனிதன், அகில இலங்கை பட்டதாரி ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். தற்பொழுது வரை எங்களுடைய பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய சங்கத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுடைய தொழிலுரிமை மீறப்படுகின்ற போது எங்களுடைய சங்கம் சார்ந்து பல தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசுக்கு எதிராகவும் சரி அரசுக்கு சார்பாகவும் சரி எங்களுடைய நோக்கம் தொழிலுரிமை மீறப்பட்டால் அதற்கான தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்வது. அன்று முதல் இன்று வரை நாங்கள் அதையே செய்து கொண்டு வருகின்றோம். அவர் இருக்கின்ற போது உங்களோட பட்டதாரிகள் ஒன்றியத்தில் எனக்கு அகில இலங்கை பட்டதாரிகள் பட்டதாரிகள் ஒன்றியம் அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தில் தற்போது வேலை புரிகிற பட்டதாரிகளும் இருக்கிறார்கள், வேலையற்ற பட்டதாரிகளும் இருக்கிறார்கள். அவர் தானே? இது பட்டதாரி. அவருக்கு கூட இத்தனை பட்டதாரி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம் இது. என்னுடைய சங்கம் கிட்டத்தட்ட நான் தற்பொழுது தலைவராக ஒரு 4 வருடமாகின்றது. அதற்கு முதல் கிழக்கு மாகாண தலைவராக இருந்தேன். அதற்கு முன்பாக எமது சகோதர மொழி பேசுகின்ற எமது நண்பர்கள் அந்த தொழிற்சங்கத்தின் தலைவராக இருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 14,800 பேர் இந்த தொழிற்சங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட மெம்பர்களாக இருக்கின்றார்கள். 14,800 பேர்களை கொண்ட அகில இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர். உங்களுடைய ஊர் கிரான்குளம் என்று நினைக்கிறேன். நான் சொந்த இடம் தேத்தாத்தீவு, திருமணம் முடித்திருப்பது கிரான்குளம். சொந்த இடம் தேத்தாத்தீவு, திருமணம் முடிந்து. நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி? பேராதனிய பல்கலைக்கழகத்தின். எந்த துறை? தமிழ் துறை பட்டதாரி. பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை பட்டதாரி. அதிலும் பேராதனை பல்கலைக்கழகம் தமிழ் துறை என்கின்ற போது அது பேசப்பட்ட நாமங்கள் என்று எனக்கு தெரியும். என்னிடம் ஒருவர் கெமிஸ்ட்ரி படித்த ஒரு மாணவி, நான் நினைக்கிறேன் 2 மாணவிகள், அவருடைய தந்தை கூட அந்த பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை பேராசிரியராக நான் நினைக்கிறேன். அந்த மாணவிகள் இருவரும் கேண்டி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கவங்க. அவங்களுடைய தந்தை அந்த காலத்தில் ஞாபகமாகி அவர் ஒரு பேராசிரியர், ஏதோ ஒரு பிரபலியமான ஒரு பேராசிரியராக இருந்தவர். ஞாபகம் இருக்குதா? பேராசிரியர் பத்மநாதன் இருந்த இல்லைன்னு பேராசிரியர் ஏதோ ஒரு கண்டி, அவரோட பிள்ளைகள் 2 கண்டி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கவங்க, படிக்க நினைக்கிறேன். அவருடைய தந்தை ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு தமிழ்துறை பேராசிரியராக இருந்தேன். ஞாபகம் இருந்த பேராதனை பல்கலைக்கழகம் தான். அவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2014ஆம் ஆண்டு நான் பட்டம் முடித்தேன். உங்களுக்கு அவர் தெரிந்திருக்காரு. 2014ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு நீங்கள் பட்டத்தை பெற்றிருக்கிறீங்க. அவ்வாறு இருக்கக்குள்ள இந்த பட்டதாரிகள் சங்கத்தில் என்னென்ன தொழிலை கொண்டவங்க தற்போதைக்கு இருக்கிறாங்க உங்களுடைய? எங்களுடைய பிரதான விடயம் என்று சொல்லி சொன்னால், அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம், மிக நீண்ட காலமாக பேசப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு விடயம். 2019ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது 53,000 பட்டதாரிகளுக்கு பயிற்சி என்கின்ற அடிப்படையில் நியமனம் வழங்கியிருந்தார். ஒரு வருட பயிற்சி முடிந்ததன் பிற்பாடு அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த நோக்கோடு அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் அந்தந்த பிரதேச செயலகங்களில் பயிற்சிக்காக இணைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காலகட்டங்களில் பார்த்தால் தெரியும், நாடளாவிய ரீதியாக ஆசிரியர் வெற்றிடம் நிலவி இருந்தது, மிகுதியாக நிலவி இருந்தது. அந்த காலத்தில் ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்குரிய பொருளாதார நெருக்கடி இலங்கை நாட்டிலே இருந்திருந்தது. அதனால் அதனை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கத்தால் முடியாத போன அந்த காலகட்டங்களில் இவ்வாறு பயிற்சி அடிப்படையில் வழங்கப்பட்ட பட்டதாரிகளை ஜிஎல் பீரிஸ் அவர்கள், மதிப்புக்குரிய ஜிஎல் பீரிஸ் அவர்கள் அமைச்சர்களுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற போதும், தினேஷ் குணவர்தன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கின்ற போதும் அவர்கள் ஒரு அமைச்சரவை அனுமதி பத்திரம் ஒன்று போட்டு இந்த பாடசாலை இந்த பிரதேச செயலகங்களில் இணைக்கப்பட்டிருக்கின்ற பயிற்சிக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பட்டதாரிகளை அவர்களுடைய கல்வி தகமையின் அடிப்படையிலையும் அவருடைய ஒரு நேர்காணலின் அடிப்படை திசைமுகப்படுத்தப்பட்ட ஒரு நேர்காணல் ஒன்று செய்து அவர்களை பயிற்சியின் அடிப்படையில் பாடசாலைகளில், அதாவது வெற்றிடம் நிலவுகின்ற பாடசாலைகளில் அவருடைய பாடங்களுக்கு ஏற்ற வகையில் இவர்களை பயிற்சி ஆசிரியர்களாக நியமிப்பதற்கு ஒரு தீர்மானம் ஒன்று எட்டப்பட்டது. அதற்கு அமைவாகவே இந்த செயற்பாடுகளும் இடம்பெற்றது. அவ்வாறு இணைக்கப்பட்டு இன்று வரை கிட்டத்தட்ட 6 வருடங்களை தாண்டி இருக்கின்றது. இவர்களுடைய
ஆரம்பங்களிலே அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை அரசு சேவைகளுக்கு இணைக்கின்ற போது ஒரு கட்டத்தின் அடிப்படையில் இணைப்பார்கள். ஆனால் குறித்த இந்த பட்டதாரிகள் இணைக்கின்ற போது 16 நிறுவன தலைப்புகளுக்கு கீழ் இவர்கள் இணைத்திருந்தார்கள். அதில் ஒன்று கிராமிய தோட்ட பாடசாலைகளில் ஆசிரியர்களாக நியமித்தல் என்கின்ற அந்த கேட்டகரி கூடாகத்தான் இவர்கள் இந்த பாடசாலைகளில் இணைத்திருந்தார்கள். ஆனால் அதன் பிற்பாடு இவர்களுடைய அந்த 2 வருடம் 3 வருடம் இவர்களுடைய அந்த பயிற்சி முடிந்ததன் பிற்பாடு நேர்காணல் ஒன்றின் ஊடாக இவர்களை ஆசிரியர் சேவைக்குள் இணைப்பதற்கு அந்தந்த மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் ஊடாக ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், இடையில் கோத்தபாய ராஜபக்சருடைய ஆட்சியில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு மதிப்புக்குரிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த பாராளுமன்றத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு சுசில் பிரேமஜெயந்த் அவர்கள் கல்வி அமைச்சராக வந்திருந்தார். அவர் கல்வி அமைச்சராக ஏற்றதன் பிற்பாடு ஆசிரியர் சட்டப்பிரமாண கோவைக்கு முரணான ஒரு செயற்பாடு என்கிற அடிப்படையில் இந்த செயற்பாடு இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இடைநிறுத்தப்பட்டதன் பிற்பாடு போட்டி பரீட்சை ஒன்றினூடாகவே அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருக்கட்டும் அல்லது பட்டதாரிகளாக இருக்கட்டும் ஆசிரியர் சேவையில் அவர்கள் ஊடாகவே உள்வாங்க வேண்டும் என்கின்ற அந்த அமைப்புக்கு ரீதியாகவே அது இடைநிறுத்தப்பட்டு பிற்பாடு இந்த போட்டி பரீட்சை இடம்பெறுவதற்கு அன்று இந்த அரசாங்கமும் சுசில் பிரேமஜெயந்த் அவர்களும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இது தொடர்பாக நாங்கள் அப்போது இருந்த கல்வி அமைச்சரோடு பல தடவைகளில் கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்த போதும் அந்த கலந்துரையாடல்கள் உண்மையிலே ஒரு பொருத்தமற்றது என்றதை தாண்டி எங்களுக்கு சாதகமாக அமையவில்லை. அதற்காக நாங்கள் செய்திருந்தோம் என்றால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அதற்கு அமைவாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே இது தொடர்பாக அடிப்படை மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில் 4 வழக்குகள் தொடுத்திருந்தோம். அந்த 4 வழக்குகள் 2 வருடங்களாக ஆராயப்பட்டு வந்திருக்கின்ற அதேவேளை தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டுக்கு வந்தது பிற்பாடு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நீதி வழங்கும் என்று. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது தவறான ஒரு விடயமாக மாறி இருந்தது. இருந்த போதிலும் எங்களுடைய வழக்கினுடைய பிரதான வழக்கு மத்திய அரசு சார்ந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அதன் போது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மாகாண சபை சார்ந்த தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மட்டும் இப்போ வரைக்கும் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக எங்களுடைய நீதிக்கான குரல் அன்றிருந்து இன்று வரை ஒலித்து கொண்டிருக்கின்றது. இப்போ வரைக்கும் நான் என்னுடைய தலைமைத்துவத்துக்குள் ஒலித்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய நோக்கம் ஆசிரியர் சட்டப்பிரமாண கோவையின் பிரகாரம் தான் ஆசிரியர் சேவைக்குள் பட்டதாரிகளாக இருக்கட்டும் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருக்கட்டும் அவர்களை உள்வாங்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான ஒரு சட்ட விடயமாக இருந்தாலும் இங்கு ஒரு வெளிப்படையாகவே இலங்கையிலே படித்து பட்டம் முடித்த பட்டதாரிகளுக்கு ஒரு உரிமை மீறப்பட்ட தொழில் சார்ந்த உரிமை மீறப்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் அனைவருக்கும் தெரிந்த விடயம். இதில் ஒரு விடயம் தான் இதில் தெளிவுபடுத்த ஏனென்றால் இப்போ இந்த வீடியோ காணொலி சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற போது இவர்களுக்கு பரீட்சை எழுத தெரியாதா, இவர்களுக்கு பரீட்சை ஊடாக ஆசிரியர் நியமனம் பெற தெரியாதா என்கின்ற கொமெண்டுகளை செய்வார்கள். உண்மையிலே நாங்கள் அதை பற்றி ஒரு போதும் யோசிப்பதில்லை. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் முழுமையாக தெரியாதவர்கள் அவ்வாறான விடயங்களை செய்வார்கள். என்னென்னு சொன்னால் பரீட்சை ஒன்றினூடாக ஆசிரியர்கள் உள்வாங்க வேண்டும் என்பது ஒரு சட்டமாக இருந்தாலும் ஒருவர் பல்கலைக்கழகம் சென்று பட்டம் முடித்து வருகின்றார் என்றால் இலங்கையை பொறுத்தவரையில் தெரியும் உங்களுக்கு, இலங்கையினுடைய கல்வி முறை பரீட்சையை மையப்படுத்திய ஒரு கல்வி முறை. எத்தனை தடை தாண்டல்களை தாண்டி தான் பல்கலைக்கழகம் சென்று வருகின்றான். அவ்வாறு பல்கலைக்கழகம் சென்று வருகின்றவன் நாளைக்கு அவன் ஒரு என்னென்னு சொன்னால் நிறைய பேர் யோசிக்கலாம், படித்தவர்களுக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்க வேண்டுமா, கட்டாயம் அவர்களுக்கு அரசாங்கம் நியமனம் கொடுக்க வேண்டுமா என்கிறது ஒரு கேள்வி சமூக வலைத்தளங்களிலே சமூகத்திலே இருக்கின்ற ஒரு புரியோடி இருக்கின்ற ஒரு விடயம். என்றால் இது வரன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட வந்த விடயம் என்பதனால் இன்று 6ஆம் ஆண்டு படிக்கின்றவனும் இன்று 1ஆம் ஆண்டு படிக்கின்றவனும் நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்று கேட்டால் அரச நியமனம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். என்றால் கடந்த அரசாங்கங்களும் கடந்த கல்வியல் முறைகளும் இதற்கு தக்க சான்று. அதன் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் நாங்கள் பட்டம் முடித்து ஒரு நியமனம் எடுக்க வேண்டுமாக இருந்தால், அதுக்கும் பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்தவர்கள் ஒரு நியமனம் எடுக்க வேண்டுமாக இருந்தால் கொடி தூக்க வேண்டும், ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டும். அன்று இருக்கின்ற அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும், எங்களுக்கு தொழிலை தாருங்கள் என்று தற்போது வரை அது நடைமுறையில் இருந்து கொண்டு வருகின்றது. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் கல்வி முறை அவன் ஒரு பல்கலைக்கழகம் சென்று வருவதற்கு ஒரு கெட்டிக்காரன், நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறான், அவன் பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறான் என்ற அடிப்படையில் அவனை பாராட்டினாலும் தொழில்முறை என்று சொல்லி வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவனை காலில் கீழே போட்டு மிதிக்கின்ற ஒரு முறைதான் இலங்கையில் காணப்படுகின்றது. உண்மையிலே இப்போ இருக்கிற அரசாங்கமாக இருக்கட்டும் மாற்றத்திற்கான வழி என்கின்ற நோக்கில் இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருந்தாலும் பிரதான ஒரு விடயம், ஒரு நாட்டினுடைய தூண், ஒரு நாட்டு அபிவிருத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் பிரதான ஒரு விடயம் கல்வி. காரணம் இலவச கல்வி தான் இலங்கையில் இருப்பது. இலவச கல்வி என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இலவசமாக கல்வியை அவர்கள் வழங்கியிருந்தாலும் அவர்கள் ஊடாக இந்த நாட்டுக்கு வருகின்ற அபிவிருத்தி என்ன, நன்மை என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அங்கே சீரோதான்.
அது உண்மையிலே நாட்டுக்கு ஒரு மைனஸான ஒரு விடயம். ஆனால் என்ன பொறுத்தவரை அது ஒரு மைனஸான விடயம். ஏனென்றால் இப்போ இருக்கிற நாட்டினுடைய அரசாங்கம் சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தால் இந்த கல்வி முறையில் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தினை நடாத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், பாடசாலை என்பது மாணவர்களுக்கானது. அதிபர்களுக்கோ வலய கல்வி பணிப்பாளர்களுக்கோ அல்ல அந்த துறை சார்ந்து இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கோ இல்லை பாடசாலை. உண்மையில் பாடசாலை என்பது மாணவர்களுக்கான மட்டும். மாணவர்கள்